பக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. ஒரு சன்னியாசி 2 நாட்கள் உணவேதுமின்றி இறைவனை நோக்கி தியானம் இருக்கிறார். தியானம் முடிந்த பின்னர் அவருக்கு நல்ல பசியுணர்வு ஏற்படுகிறது. அப்போது அந்த இடத்தில் அவர் கண்ணில் பட்டது 2 அழுகிய ஆரஞ்சுத்தான். இறைவா, ஏன் இப்படி என்னை சோதிக்கிறாய்? உன்னை நம்பித்தானே நான் இருக்கிறேன் என்று இறைவனிடம் புலம்புகிறார். இதுதானா உன் கருணை என்கிறார். 2 அழுகிய ஆரஞ்சு தானா எனக்கு நீ உணவாக கொடுத்தாய் என்று இறைவனிடம் முறையிடும் பொழுது அங்கு ஒரு வியாபாரி பல சுவையான உணவு வகைகள், பழக்கூடைகள் இவற்றுடன் வருகிறார். பின் அந்த வியாபாரி சன்னியாசியை பார்த்து வணங்கிவிட்டு, ஐயா, இவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பக்தியோடும் பணிவோடும் அவர் கொண்டு வந்த பொருட்களை சன்னியாசியிடம் சமர்ப்பிக்கிறார். இதை கண்ட சன்னியாசி வியாபாரியிடம் விபரத்தை கேட்க, அதற்கு அவர், ஐயா, நான் கடல் கடந்து வாணிகம் செய்யும் வியாபாரி. 10 தினங்களுக்கு முன் இறைவனின் கனவில் வந்து உங்களையும் இடத்தையும் காண்பித்து இன்றைய தேதியில் உணவுப் பொருட்களை உங்களிடம் தரச் சொன்னார். நானும் அப்படியே செய்தேன் என்றார் அந்த வியாபாரி. இதை கேட்ட சன்னியாசி அதிர்ச்சியில் உறைந்து போனார். இறைவா, உன் பெரும் கருணையை நான் என்ன சொல்ல? இன்று எனக்கு படியளக்க 10 தினங்களுக்கு முன்பே நீ ஏற்பாடு செய்திருப்பதை தெரியாமல் உன்னை அவசரப்பட்டு பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று தன்னை தானே நொந்து கொண்டார் அந்த சன்னியாசி. சக்திகளே, நாமும் சில சமயங்களில் அம்மாவின் அருள்வாக்கை முழுமையாக புரிந்து கொள்ளாமலும் அவளின் கருணையை மனித மனத்தால் அளவிடுவதாலும் அவசரப்பட்ட அம்மாவை நொந்து கொள்கிறோம். ஒரு காய் தானாக கனித்தால் அதற்கு ருசி அதிகம். அது விதையானால் மற்றவர்களுக்கும் பயன்படும். அக்கனியை தடி கொண்டு பழுக்க வைத்தால் அதில் ருசியும் இருக்காது, மற்றவர்களுக்கு பலனும் இருக்காது. எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நான் பொறுமையாக பலன் கொடுக்க நினைக்கிறேன், நீங்களோ அவசரப்படுகிறீர்கள் என்ற அன்னையின் அருள்வாக்கை நாம் கருத்தில் பதிப்போம். கவலைகள் மறப்போம். நன்றி.